ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, வெற்றி பெற நினைப்பவர்கள் வீணாக பேசிக்கொண்டிருக்க மாட்டார்கள். மௌனத்தின் ஆளுமையை அறிந்தவர்கள் என்றுமே அதிகமாக பேசுவதில்லை. நீ உன்னை கவனிக்க மறந்தால் உன்னை வேறொருவர் கவனிக்கும் கட்டாயமாகிவிடும். பிள்ளையே, உன்னை நம்பு. நீ ஆசைப்பட்ட வேளையில் இன்று பலன் கிடைக்கவில்லை என்பதற்காக பின்வாங்குவது உனக்கு அழகல்ல அம்மா. ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணி துணிந்த பின் அந்த விஷயத்தை மறுபடியும் நீ எண்ணுவது என்பது இழுக்கான செயலாகும். அதனால் என்னை நம்பு. நீ ஆசைப்பட்டு செய்து கொண்டிருக்கும் வேளையில் நிச்சயமாக மாபெரும் வெற்றி அடையப் போகின்றது. நிச்சயமாக கடவுள் ஒரு சோதனைக்கு பின் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருவார் உனக்கு என்று நம்பு. உன்னை கெட்டவர்கள் என்று சொல்லும் அளவிற்கு யாருமே இங்கு நல்லவர்கள் கிடையாது. எல்லோருக்கும் நல்லவராக இருக்க அந்த கடவுளால் கூட முடியாது பிள்ளையே. அதனால் தன் மீது உள்ள தவறை மறைப்பதற்காக உன் மீது வேண்டுமென்றே மற்றவர் முன்னிலையில் உன் மீது பழி சுமத்தி உன்னையே சுற்றி கொண்டிருக்கிறது பார் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திற்கு எதற்காகவும் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இல்லையம்மா. அவர்கள் கேட்கும் அனாவசியமான கேள்விகளுக்குத்தான் நீ பதில் சொல்லக்கூடாதே ஒழிய அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டிய மரியாதையை என்றென்றுமே நீ கொடுக்க வேண்டும். அவர்களுக்கோ ஒரு வேலைதான். அந்த வேலையை முடித்தவுடன் யாரை வம்பிழுப்பது என்று தெரியவில்லை. அதற்குத்தான் சமயம் கிடைக்கும்போது உன்னிடத்தில் வந்து சண்டையிட்டு செல்கின்றனர். நேரடியாக சண்டை போட்டாலும் பரவாயில்லையே, ஆனால் உன் உறவுகளோ நெஞ்சில் முழுக்க விஷம் வைத்து கொண்டு நீ வாழவே கூடாது என்று மோசமான எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு உன்னிடம் வாழைப்பழத்தில் ஊசியை குத்துவது போல் உனக்கு நோகாமல் மறைமுகமாக உன் மனதை காயப்படுத்தி விட்டு செல்வர். பின்பு நீ மட்டும்தான் இவர்களை நினைத்து கதறி அழுது கொண்டிருப்பாய். அவர்கள் என்னவோ வேறு ஒருவருக்காக சந்தோஷமாக சிரித்து கொண்டிருப்பார்கள். இதுதான் உனது நிலை. நான் சொல்வது சரிதானே? உனது பலத்தை நம்பு, பயத்தை என்றுமே நம்பாதே. இவர்களுக்காக பயந்து வேறு ஊருக்கு எங்காவது சென்று விடலாமா என்று திட்டம் தீட்டுவதை முதலில் நிறுத்து. வருவதை எதிர்கொள். உனக்காக நான் கொடுத்த பொறுப்பை உன் உறவுகள் செய்யும் அட்டகாசத்தில் அடிக்கடி மறந்து விடுகின்றாய். அதுதான் உனது உயிர், அதுதான் உனது வெற்றி, அதுதான் உனது பாதுகாப்பும், அதுதான் உனது எல்லாமுமே ஆகும். உனது குறிக்கோளை என்றுமே எந்த ஒரு விஷயத்திற்காகவும் விட்டுவிடாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. புத்தருக்கு ஞானம் கிடைத்தது போதி மரத்தடியில் என்றால் உனக்கு இந்த போலி மனிதர்களால் தானே ஞானம் கிடைத்தது. அதனால் அவர்களை திட்டாதே, சபிக்காதே. எதையும் நினைக்காமல், எதையும் மனதுக்குள் ஆழமாக எடுத்து செல்லாமல் அந்தந்த விஷயத்தை அந்தந்த நொடியே மறந்துவிட்டு உனது கடமையை தொடர்ந்து செய். ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்றால் சில மோசமானவற்றை கடந்துதான் ஆக வேண்டும். இவர்களிடம் இருந்து நீ விலகி இருந்தாலே பல ஆபத்துக்கள் உனக்கு நடக்காமல் விலகும். நாளை கந்தருக்கு உகந்த சஷ்டி தினமாகும். நீ என்னிடம் அழுது வேண்டி கேட்ட அந்த உதவியானது இவரின் மூலம் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். அதனால் அழாதே. முழுவதுமாக எனது தெய்வ வாக்கை கேட்டுவிட்டாய் அல்லவா? இனி நிம்மதியாக தூங்கு. நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.